இந்தியா பாகிஸ்தானோட சண்டை பிடிக்கிறதுக்காக கார்கில் போரில் பயன்படுத்தின இராணுவத்தை விட இலங்கையில் தமிழ் ஆயுத குழுக்களோட சண்டை பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த இராணுவம் 3 மடங்கு. அது மட்டும் இல்லை, கார்கில் போரில் இறந்த இந்திய இராணுவ வீரர்களோட எண்ணிக்கை 527. ஆனால் இலங்கையில் தமிழர் பகுதியில் தமிழ் ஆயுத குழுக்களோட இந்திய இராணுவம் சண்டை பிடிச்சதில் இறந்தது 1200 இந்திய இராணுவ வீரர்கள். அப்படின்னா பாருங்க அந்த சண்டை எவ்வளோத்துக்கு உக்கிரமாக நடந்திருக்குன்னு சொல்லி. எபிசோட் 3 இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், IPKF இந்தியாவினுடைய அமைதிப்படை இலங்கைக்கு வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த எபிசோடில் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அமைதிப்படையாக வந்தவங்க என்னென்று எதிரியாக போனாங்க. 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி இந்தியா தன்னுடைய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பினாங்க. எதனாலேன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற தமிழ் ஆயுத குழுக்களை நிராயுதபாணி ஆக்குவதற்காகவும் இலங்கையில் அமைதியினை பேணுவதற்காகவும் IPKF இந்தியாவினுடைய அமைதிப்படையானது இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. ஈழத்தமிழர்கள் இந்திய இராணுவத்தினரை எங்களுடைய பாதுகாவலர்களாக எண்ணி அவர்களை வரவேற்றார்கள். புலிகள் கூட தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க தயாரானார்கள். ஆனால் சில வாரங்களிலே நடந்தது வேற. பாதுகாவலர் வந்தவங்க எதிரிகளாக மாறி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. 1987ஆம் ஆண்டு ஆபரேஷன் பவான் மூலம் இந்திய ராணுவமானது யாழ்ப்பாணத்தை கைப்பற்றதுக்காக அதி உச்ச ஆயுத தாக்குதலை மேற்கொண்டாங்க. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 21 மருத்துவ ஊழியர்கள் உட்பட 68 பேருக்கும் அதிகமானோர் பலியானார்கள். IPKF காலகட்டத்தில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் காணாமல் போன சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது 43. 1990ஆம் ஆண்டில் IPKF ஆனது இலங்கையிலிருந்து முற்றுமுழுதாக தோல்வியோட வெளியேறினார்கள் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் தமிழர் பகுதியில் தமிழ் ஆயுத குழுக்களோட சண்டை பிடிச்சிருக்காங்க. இந்தியா கார்கில் போரில் பயன்படுத்தின ராணுவத்தை விட இலங்கையினுடைய தமிழர் பகுதியில் போருக்காக பயன்படுத்தின ராணுவம் 3 மடங்கு. இதுக்கு காரணம் என்ன? தமிழர் ஆயுத குழுக்கள் அந்த அளவு பலமானவர்களா அல்லது இந்திய ராணுவம் பலவீனமானவங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.